ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். எல்லாம் எந்த டிவியை திறந்தாலும் டிவி ஆன் பண்ணாலே மழை, வெள்ளம், புயல் இன்னொரு கதையை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே புயல் வரப்போகுதா இல்லையா, உண்மையிலே மழை வரப்போகுதா இல்லையா, எந்தெந்த பகுதிக்கு மழை வரப்போகுது அப்படின்றத துல்லியமான ஒரு ரிப்போர்ட்டோட சில எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசிட்டு தான் நம்ம சொல்கிறோம், நம்மளாக சொல்லலை. சில எக்ஸ்பர்ட்டை பேசியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அது நம்ம மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் உடைய அறிவிப்பை வைத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த 4 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். கடந்த 3-4 நாளில் பார்த்தீங்க, 4 நாளில் 5-6 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த மழை வரும்னு சொல்லிட்டு. மழை வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க பின்னாடி வச்சுட்டு ஒரு கோட் ஷூட், எது கோட் ஷூட் போடுறாங்கன்னு தெரில. மழை வரப்போகிறது தமிழ்நாட்டில். ஆனால் கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, கோட் ஷூட்டு டையெல்லாம் நல்லா கட்டிட்டு தம்பிகள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாப்பாக்கள் என்ன பண்ணுன்னா, மாடர்ன் உடைகளை போட்டுக்கொண்டு அதை அப்படியே ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு மேலே ஒரு கோட்டை ஒன்று போட்டுட்டு கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சுட்டு ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் புயல் இப்படி வருது, காற்று இப்படி வருது, மழை இப்படி வருது, இங்கேருந்து இப்படி சுற்றுது, அங்கேருந்து அப்படி சுற்று, அது இப்படி வந்தால் அப்படி வரும், அப்படி வந்தால் இப்படி வரும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல சேனல்களில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே டுபாக்கூர். இவங்களுக்கு எதுவுமே அதை பற்றி நாலேஜும் கிடையாது, எதுவும் இருக்காது. சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டிவியில் நிறையா டிவிகள் ஆயிடுச்சு லைவ் பண்ணுறதுக்கு. ஒரு 4-5 டிவி பெரிய டிவிகள் இருக்குது அப்படின்றதுனால இப்போ மெட்ராலஜி தொடர்பான ஆய்வு செய்பவர்களும் இது பண்ணுறவர்களும் ரொம்ப குறைவு. அவங்களுக்கு கம்மின்றதுனால என்னென்னா, ரிட்டையர்ட் ஆனவர்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களும் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மெட்ராலஜியை பொறுத்தளவுக்கு, இந்த புயல் கணிப்பை பொறுத்தளவுக்கு, மழை கணிப்பை பொறுத்தளவுக்கு 95% துல்லியமாக சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். இதுதான் இயற்கையை இன்னும் மனிதன் வெல்லவில்லை. இயற்கை தான் மனிதனை வென்று கொண்டிருக்கிறது. என்னைக்கு மனிதன் இயற்கையை முழுசாக வெல்றானா அன்றைக்கி உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த புயல் இப்போ என்ன கண்டுபிடிக்கலான்னா, மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸில் அதையும் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு இன்னும் காலங்கள் ஆகும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, சேட்டலைட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே புயல் உருவாகுது, அந்த கரு எங்கே உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அது நகரக்கூடிய திசைகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே தான் சொல்ல முடியும். ஒரு 12 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸில் தான் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் மெட்ராலஜியை பொறுத்தளவுக்கு ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அது மத்திய அரசோடது. அரசுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்கு தான் அந்த மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டு. மக்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளோ தான். அதாவது நாளை புயல் வரலாம், நாளை புயல் சின்னம் உருவாகலாம், காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது புயலாக மாறலாம், அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, இந்த இடத்துல ஷார்ப்பாக சென்னையில் மயிலாப்பூருக்குள்ளே புயல் வரும், மந்தவெளியில் புயல் வரும்னா அவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி சொல்லவே முடியாது. மெட்ராலஜி அறிஞர்களாலேயே அதே சொல்ல முடியாது. அது அவர்களே சொல்லுவாங்க. ரமணன் அவர்களை கேட்டுப்பின்னா கூட சொல்வார். என்னென்னா, அவர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் இயற்கையை பொறுத்தளவுக்கு அது கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ 4 நாளாக 5 நாளாக போட்டு ஆற்றிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எதுக்காக இவங்க ஆற்றுறாங்க டெய்லி காலையில், எதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்காங்க புயலை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் பணம். என்னடா புயலுக்கும் பணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மழைக்கும் பணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு பெரிய தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும்போது தான் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் வாங்கினாங்க. அந்த தொலைக்காட்சியில் அது எவ்வளோன்னா, வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா வாடகை மட்டும். அந்த ஸ்க்ரீனை வச்சுக்கலாம், அதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அதை பயன்படுத்துவதற்கு 50 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு வாடகை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு டெக்னாலஜி 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருக்கும்போது அந்த சேனலில் வாங்கினது. அதே மாதிரி பல சேனல்கள், ஒரு 3-4 சேனலில் தான். அதுக்கு எந்தெந்த சேனல்லாம் பெரிய டிஜிட்டல் போர்டு வச்சு கோடு போட்டு கிறுக்கிறாங்களோ அவர்கள்ட்டெல்லாம் அது இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி ஒருத்தன் வச்சுருக்கிறதுனால இன்னொரு டிவிக்காரன் வாங்கிடும். அவன்கிட்ட இருக்குது. இது இல்லாததுனால தான் இந்த சேனலோட டிஆர்பியே போச்சு அப்படின்ற மாதிரி வடையை சுட்டு சாதாரணமாக நின்று நீங்கள் பேசலாம். சாதாரணமாக அதற்கான பல டெக்னாலஜிகள் இருக்குது, செலவு இல்லாமல். இதை வாங்கி வச்சுருவோம், இதை பயன்படுத்தவும் தெரியாது. இதை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த மழை போன்ற காலங்களில் தான் அந்த மேப்பை காமிச்சு உங்கள்கிட்ட படம் போட முடியும். அதில் பல்வேறு பயன்கள் இருக்குது. அரசியலை பேசலாம், அமெரிக்கா தேர்தலை புட்டு வைக்கலாம் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்லேருந்து. அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இலங்கை தேர்தலாக புட்டு வைக்கலாம், தொகுதி வாரியாக புட்டு வைக்கலாம். அதில் மேப்பில் போகலாம், எந்த ஏரியாவில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்ற வரைக்கும் போக முடியும். இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மலையை பிடிச்சி தொங்குவாங்க. இவன் மலையை பிடிச்சி தொங்கினோடனே இன்னொரு பாப்பாவுக்கு இன்னொரு சேனலில் அது அங்கே அடம் பிடிச்சி அங்கே சண்டை போட்டு நான் தான் பண்ணுவேன், நான் தான் சீனியர்னு சொல்லி இந்த மலை அதை போர்டை கேப்சர் பண்ணிவிட்டு அவன் பண்ணவனே இவன் அப்டேட், இவன் பண்ணவனே அவன் அப்டேட்டு, கடைசியில் எதுவுமே நடக்காது. இதுதான் நீங்கள் தொடர்ந்து ஏமாறுறதுக்கான காரணம். ஏன்னா இவர்களுக்கு அதை பற்றிய எந்த நாலேஜும் கிடையாது.
வரக்கூடியவர்கள்ட்ட கேட்டு அதை அப்படியே வாந்தி எடுப்பாங்க. இதுதான் இவர்களுடைய டெக்னிக்கு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால் இப்போ வரக்கூடிய கெஸ்ட்டும் இப்போ வர்றதில்லை. ஏன்னா சொல்கிறோம் மாறி போயிடுது, எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க, நமக்கு அசிங்கமாகுது. இவங்க தான் தம்ப்நெயில் வச்சு விட்டுறான், கலக்க போகும் மழை, சென்னை மிரள போகிறது, அலற போகிறது, மூழ்க போகிறதா சென்னை, இப்படிலாம் வச்சு விட்டுறாங்க. அவர்கள் சொல்வது ஒன்றா இருக்கும், இவன் செய்கிறது ஒன்றா இருக்கும், இவன் தம்ப்நெயில் வைக்கிறது ஒன்றா இருக்கும். இவன் டிஆர்பிக்காகவும் நிறையா வியூஸுக்காகவும் என்ன பண்ணுவான், தம்ப்நெயிலை வச்சு மிரட்டுவான். மக்களும் பயந்து போய் பார்ப்பாங்க, ஐயோ சென்னை முங்க போதா, இந்த ஏரியாவில் எவ்வளோ மழை வருமா, அந்த ஏரியாவில் எவ்வளோ வருமானு பயப்படுறாங்க. ஸோ இதை முறியடிப்பதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மழை வரும். இது மழைக்காலம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், இது மழைக்காலம். மழை வரும், புயல் வரலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். இது ஒரு மழைக்காலம். ஸோ இதுக்கு பயப்படுறதுக்கோ மிரள்றதுக்கோ ஒன்றுமே கிடையாது. புயல் இப்போ ஒரு 10 புயல்கள் உருவாகிறது அப்படின்னா, அந்த 10 புயலில் ஒரு புயல் சென்னைக்கு வர்றதே கஷ்டம். ஏன்னா சென்னையோடைய நிலப்பரப்பு, அதோட அமைப்பு அந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் சென்னைக்கு என்றைக்கா புயல் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனால் நாகைக்கு பார்த்தீங்கன்னா, கடலூர் நாகை பகுதிக்கு அடிக்கடி புயல் வரும். பாண்டிச்சேரிக்கு ஏதோ ரேராக வரும். எல்லாமே ஆந்திரா கடந்து போகுதுன்னா அது நில அமைப்புடைய இது. அதனால் சென்னைக்கு அவ்வளோ சீக்கிரம் புயல் வராது. வந்தாலும் ஒரு பேரழிவை கொடுக்கக்கூடிய புயலாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மழை காலத்தில், இந்த புயல் காலத்தில் இந்த புயல் நிச்சயமாக இங்கே வராது. அப்போ டிவி சேனலே பார்க்கக்கூடாதா? டிவி சேனலில் சொல்கிறது பூரா பொய்யா கோபால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக 90% பொய் தான். இதில் என்னென்னா, பாலச்சந்திரன் போன்றவர்கள், மெட்ராலஜியில் இருக்கக்கூடியவர்கள், பிரதீப் ஜான் போன்றவர்கள், அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் தம்ப்நெயிலை பார்க்காம அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இல்லைனா windy.com சொல்லி வெப்சைட் இருக்குது, அதில் போய் இன்னும் விவரம் தெரிந்தவர்கள் அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இல்லை மழை வருது வராது அப்படின்றத இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டோட அறிவிப்பு காலையும் மாலையும் வரும். அந்த அப்டேட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன மழை வரும், எவ்வளோ புயல் வருமா வராதா, எங்கே புயல் வரப்போகுது, எந்த மாவட்டத்துக்கு வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தம்ப்நெயிலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எனவே என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த புயல் வருது மழை வருது நீங்கள் கட்டுக்கதைகளை கட்டி விடுறதும், அந்த டிஜிட்டல் போர்டு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டோன்றதுக்காக அதிலிருந்து ஆற்றுறதும், இதை பார்த்து விட்டு நீங்கள் பயப்படுவதும் தேவையற்றது. இவர்கள் சொல்வது எல்லாமே பொய்னா பொய் சொல்லணும்னு இவங்க சொல்கிறது இல்லை. இவர்களுக்கு தெரியாது. ஏதோ அதில் என்ன இப்போ இப்படி காட்டுதா இப்படி வருது, இப்படி காட்டுதா இப்படி வருதுன்னு இவர்களாக சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் எதுவுமே கடைசியில் நடக்காது அப்படின்றது தான் உண்மை. அதை நீங்கள் கடந்த புயல்லையும் மழை காலத்துலேயும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதை ஆற்றிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக போட்டு மழை வருது, சென்னை முழுக்க போகுது அதுன்னு எதாவது நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போயும் ஆற்றுன்னு 5 நாள் ஆற்றுனாங்க, எதாவது நடந்துச்சானா அதுவும் இல்லை. எனவே எதுவும் நடக்காது, பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பருவகால மழை, பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது. புயல் வந்தால் உங்களுக்கு தெரிந்துவிடும். அது தொடர்பான அறிவிப்பை மத்திய ஐஎம்டி கொடுக்கும், இல்லை பிரதீப் ஜான் போன்றவர்கள், அதே மாதிரி வேறு சில ஆய்வாளர்கள் இருக்காங்க, அவர்கள் அதை அப்டேட் பண்ணுவாங்க. அவர்கள் பேசுவதை மட்டும் நீங்கள் கேளுங்க. தம்ப்நெயிலையும் இவங்க நியூஸையும் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனவே நம்ம பிள்ளைக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ரெகுலராக அவங்க வேலைகளை பாருங்கள். மழையும் வராது, மண்ணாங்கட்டியும் பெருசாக வராது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இது ஒரு பருவமழை காலத்தில் அதிக மழை பெய்யத்தான் செய்யும். அந்த அளவுக்கு மழை தான் சென்னையில் பெய்ய போகுது. அதே மாதிரி சவுத்தில் சில இடங்கள் அதிகமாக இருக்கலாம். இவ்வளோ தான். இது மீறி அதில் வேறு ஒன்றும் இல்லை. சென்னைக்கு வராது, அது வேறு எங்கேயோ சவுத்தில் கீழே போகுது. அதுவும் வீக் ஆகிடுச்சு அந்த புயல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எனவே சென்னை மக்கள் பயப்பட வேணாம், தமிழக மக்களும் பயப்பட வேணாம். மழைக்காலம், மழை கொண்டிருக்கிறது. மழை வரும், இந்த மாதம் இறுதி வரை மழை வரும் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் நான் போட்டிருந்தேன், அந்த டிவியெல்லாம் விடுங்க, பிள்ளைக்குட்டியை போய் படிக்க வைங்கன்னு. இதுதான் உண்மை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.